நம்ம இந்த வீடியோவில் சிலபஸில் இலக்கணம்ங்கிற டாப்பிக்கில் 20வது கொடுத்துருக்கிறது வந்து எதுகை மோனை இயைபு. இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாப்பு இலக்கணம் பற்றி படிச்சிருப்போம். யாப்பு இலக்கணம் அப்படின்னா கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பு இலக்கணம் ஏற்கனவே படிச்சிருப்போம். அதில் வந்து 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்போ அந்த தொடைக்கு கீழே தான் எதுகை மோனை இயைபு வரும். இப்போ தொடைனா என்னன்னு பார்ப்போம். மலர்களை தொடுப்பது போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமைய தொடுப்பதை தான் தொடைன்னு சொல்லியிருக்காங்க. தொடை வந்து தொடுக்கப்படுவது, இன்னொன்று வந்து தொடை வந்து மாலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு செயல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு பாட்டு இருக்குன்னா அதில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடையாகும். அதாவது ஒரு பாட்டு இருக்குன்னா அதில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் சேர்க்கிறதுக்காண்டி இந்த தொடையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த தொடை வந்து 8 வகைப்படும். மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபெடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. தொடை வந்து 8 வகைப்படும். யாப்பிலக்கணத்தில் 6 உறுப்பு இருக்கு. அதில் தொடைங்கிற உறுப்புல 8 வகை இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடை வந்து 8 வகைப்படும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை. மோனை தொடை அப்படின்னா முதல் எழுத்து வந்து ஒன்றி வரும். எதுகை தொடைனா 2ஆம் எழுத்து. இயைபு தொடைனா ஈழின் சீர்களிலும் அடிகளிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது இயைபு தொடைன்னு சொல்றாங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல். இது வந்து திருக்குறள். மேலே வந்து ஒரு அடி இருக்கு, கீழே ஒரு அடி இருக்கு. இந்த முதல் அடியில வந்து 4 சீர் இருக்கு, 2வது அடியில வந்து 3 சீர் இருக்கு. இப்போ இதுல வந்து மேலே வந்து ஃபர்ஸ்ட் அடியில ஒற்றொற்றிங்கிற இதுல ஓனா இருக்கு, 2வது அடியில ஒற்றினால்ங்கிற இடத்துல ஓனா இருக்கு. இப்போ இதை 2ஐயும் எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து அடிமோனைன்னு சொல்றோம். ஏன்னா மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி, அப்ப இது வந்து அடிமோனை. இது சீர்மோனைனா எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. துப்பாருக்கு துப்பாயம், இது வந்து சீர்மோனைன்னு சொல்றோம். இந்த சீர்மோனையை 7 வகையா பிரிக்கலாம். அதை பின்னாடி பார்ப்போம். எதுகை தொடை பாருங்க. அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி அமைவது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அடியில திறனல்ல ராவா குறிச்சிருக்காங்க, 2வது அடியில அறநல்ல ராவா குறிச்சிருக்காங்க. அப்போ 2வது எழுத்தை குறிச்சிருக்காங்க. இது வந்து எதுகை தொடை. அடுத்து பாருங்க. இயைபு தொடைனா அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். ஃபர்ஸ்ட் அடியில கொஞ்சும்னு இருக்கு, 2வது அடியில கெஞ்சும்னு இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு வந்து இயைபு தொடையில வரும். நம்ம தொடை வந்து 8 வகைப்படும் பார்த்துருக்கோம். அதில் 5 இது, அதாவது மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபெடை. இந்த 5 இதுக்கு தொடை விகற்பங்கள் வரும். தொடை விகற்பங்கள் வந்து 7 வரும். இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், மூற்று. அப்போ 5 இதுக்கு இந்த 7 தொடை விகற்பங்கள் வரும். அப்போ மொத்தமாக வந்து 35 தொடை விகற்பங்கள் உண்டு. நம்ம ஏற்கனவே மோனைனா என்னன்னு பார்த்துருக்கோம். அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது, அப்படி இல்லாட்டி சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதுல சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை தெரியும். இப்போ இந்த சீர்மோனையுமே 7 வகையில பிரிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து இணைமோனை. இணைமோனை அப்படின்னா 4 சீர்களை கொண்ட ஓர் அடியில் முதல் 2 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இணைமோனை எனப்படும். இப்போ பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. ஃபர்ஸ்ட்
இன்சொல்ல ஈ இருக்கு. அடுத்து இனி தீன்றல்லையும் ஈ இருக்கு. அதாவது 1வது சீர்லையும் எழுத்து ஈ தான், 2வது சீர்லையும் எழுத்து ஈ தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இது இணை மோனைன்னு சொல்றோம். அடுத்து பொழிப்பு மோனை அப்படின்னா ஓர் அடியுள் முதற் சீரிலும் 3ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒத்து வருவது பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் இணை மோனைனா 1வது சீர்ல 2வது சீர்ல முதல் எழுத்து ஒன்று போல இருக்கணும். பொழிப்பு மோனைனா 1 3. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, துறந்தார் பெருமை துணை கூறின் வைய திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதாவது துறந்தார்ல தூணா இருக்கு, அடுத்து 3வது சீர்ல துணை கூறின்னு இருக்கு, அதுலயும் தூ இருக்கு. அப்போ பொழிப்பு மோனைனா 1வது சீரும் 3வது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று போல இருந்தா அது பொழிப்பு மோனை. அடுத்து 3வது பாருங்க, ஒரு ஊ மோனை. அதுல ஓர் அடியுள் முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஒரு ஊ மோனை. அதாவது ஃபர்ஸ்ட் முதல் சீர்ல எழுத்தும் 4வது சீர்ல எழுத்தும் ஒன்று போல இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து. நிறைமொழிங்கிறது முதல் சீரு, அடுத்து 4வது சீர் நிலத்து. ரெண்டுலையுமே நீனாங்கிறது இருக்கு. அதாவது 1வது இதுலயும் 4வது இதுலயும் முதல் எழுத்து ஒன்று போல வர்றதுக்கு ஒரு ஊ மோனைன்னு சொல்றோம். அடுத்து 4வது கூளை மோனை. கூளை மோனைக்கு ஓர் அடியில் முதல் 2 3ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது கூளை மோனை எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, தானம் தவமிரண்டும் தங்கா வியன் உலகம். இதுல ஃபர்ஸ்ட் இது தாவண்ணா இருக்கு, 2வதுல தானா இருக்கு, 3வது சீர்ல தானா இருக்கு. அப்ப கூளை மோனைனா 1 2 3 இது ஒன்று போல வந்ததுன்னா கூளை மோனைன்னு சொல்றோம். இந்த இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று. இதை நம்ம கண்டிப்பா வருஷப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். நல்லா படிச்சீங்கன்னாலே ஈஸியா ஞாபகம் இருக்கும். அப்படி கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குதுன்னா இப்பொழுதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ ஃபர்ஸ்ட் வந்துடும் இணை மோனை. அடுத்து இப்புங்கிற போது பானா பொழிப்பு. அடுத்து கடைசி தூண் முடியுதா, அதுல ஊங்கிறது முடியும். இப்ப 3வது ஒரு ஊ மோனை. அப்போ இப்பொழுதுங்கிறத ஸ்டார்டிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க படிக்க படிக்க கரெக்டா இணை பொழிப்பு ஒரு ஊ கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்றுன்னு நல்லா மனப்பாடம் ஆயிரும். 4வது கூளைய மனப்பாடம் வச்சுக்கோங்க. அடுத்து மேற்கதுவாய் கீழ்கதுவாய். மேற்கதுவாய்ங்கிறதான் மேலே வரணும், கீழ்கதுவாய்ங்கிறது மேற்கதுவாய்க்கு கீழே வரணும். கடைசி முற்று. கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை நல்லா படிச்சீங்கனாலே அது வருஷப்படி மனசுல தங்கிரும். இணைனாலே 1 2, பொழிப்பு அப்படின்னா 1 3, ஒரு ஊ அப்படின்னா 1 4, கூளை மோனைனா 1 2 3. இப்ப மேற்கதுவாய் பாருங்க, மேற்கதுவாய் மோனை ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் மோனை எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத். அதாவது ஃபர்ஸ்ட் இது 3வது இது 4வது இதுல முதல் எழுத்து ஒன்று போல இருக்கு. அடுத்து கீழ்கதுவாய் மோனை 1 2 4. ஓர் அடியுள் முதல் 2 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கீழ்கதுவாய் மோனை எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இதுல ஈனா இருக்கு, 2வதுல ஈனா இருக்கு, 4வதுல ஈனா இருக்கு. அடுத்து பாருங்க, முற்று மோனை. ஓர் அடியின் 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்று மோனை எனப்படும். அப்போ ஒரு அடி இருக்குன்னா அதுல 4 சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று போல இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபேன். 4 இதுலயுமே முதல் எழுத்து காணாதான் இருக்கும். பார்க்க தான் கொஞ்சம் குழப்பும், புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து எதுகை பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான். இணை எதுகைனா முதலடியில் முதலிரு சீர்களின் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இணை எதுகை எனப்படும். பொழிப்புன்னா
நம்ம மோனைக்கு பொழிப்பு மோனைக்கு என்ன பார்த்தோம் 1 3. இப்போ பொழிப்பு எதுகைனாலும் 1 3 தான். அதே மாதிரி ஒருவு மோனைக்கு 1 4ன்னு பார்த்தோமா, ஒருவு எதுகைக்கும் 1 4. இப்போ மோனைக்கும் எதுகைக்கும் இது வந்து 1 போல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயைபுக்கு வந்து மாறி வரும், அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இயைபுல தொடை விகற்பம் எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இயைபு தொடை விகற்பத்தை ஓர் அடியின் 4வது சீரிலிருந்து கணக்கிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இணை இயைபுன்னு எடுத்துக்கிடுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சீர்ல இருந்து கணக்கு பண்ணுவோம், அதாவது மோனைக்கும் எதுகைக்கும். இங்கே இயைபுல வந்து ஓர் அடியின் 4வது 3வது சீர்களின் ஈற்றொலி ஒரே மாதிரியாக இருத்ததால் இது இணை இயைபு எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, மொய்துடன் தவழும் முகிலே பொழிலே. இதுல லாஸ்ட்ல இருந்து, அதாவது 4வது சீர்ல கடைசியும் 3வது சீர்ல கடைசி 1 போல இருக்கு. இது வந்து இணை இயைபு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனைக்கும் எதுகைக்கும் சீர்ல இருந்து கணக்கு பண்ணுவோம். ஆனா இயைபுக்கு வந்து இயைபு விகற்பம் வந்து 4வது சீர்ல இருந்து கணக்கு பண்ணுவாங்க. அடுத்து வந்து பொழிப்பு இயைபு ஓர் அடியின் 4வது 2வது சீர்களின் ஈற்றொலி ஒரே மாதிரியாக இருத்தலால் இது பொழிப்பு இயைபு எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, மற்றதன் அயலே முத்துறல் மணலே. இதுல 4வது சீர்ல கடைசி லேன் இருக்கு, அடுத்து 2வது சீர்ல கடைசி லேன் இருக்கு. அப்ப இது வந்து பொழிப்பு இயைபு. அடுத்து பாருங்க, ஒருவு இயைபு 4வதும் 1வதும் வரும். ஓர் அடியின் 4வது சீரிலும் முதற் சீரிலும் ஈற்றொலி ஒரே மாதிரியாக இருத்தலால் இது ஒருவு இயைபு எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, நிழலே இனியதன் அயலது கடலே. 4வதுலையும் லே முடிஞ்சிருக்கு, முதல் சீர்லையும் லேன் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து கூலை இயைபு. இதுக்கு வந்து 4 3 2. ஓர் அடியின் 4வது 3வது 2வது சீர்களில் ஈற்றொலி ஒரே மாதிரியாக இருத்தலால் இது கூலை இயைபு எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு மாதர் நகிலே வல்லே இயலே. 4வதுல லே முடிஞ்சிருக்கு, 3வது லே முடிஞ்சிருக்கு, 2வதுல லேல முடிஞ்சிருக்கு. இப்போ மோனை எதுகைக்கு ஒரு மாதிரி வரும். இயைபு வந்து ஒரு அடின்னு எடுத்தோம்னா கடைசி சீர்ல இருந்து கணக்கு பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து போடணும். அடுத்து பாருங்க, மேற்கதுவா இயைபு 4 2 1. ஓர் அடியின் 4வது 2வது சீர்களிலும் முதற் சீரிலும் ஈற்றொலி ஒரே மாதிரியாக இருத்தலால் இது மேற்கதுவா இயைபு எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, வெள்ளே நுதலே வேர்க்கன் கயலே. கடைசியில லேன் முடிஞ்சிருக்கு, அதாவது 4வது சீர்ல அடுத்து 2வது அடுத்து 1வது சீர்ல லேன் முடிஞ்சிருக்கு. அப்ப இது வந்து மேற்கதுவா இயைபு. அடுத்து கீழ்கதுவா இயைபு. ஓர் அடியின் 4வது 3வது சீர்களிலும் முதற் சீரிலும் ஈற்றொலி ஒரே மாதிரியாக இருத்தலால் இது கீழ்கதுவா இயைபு எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பல்லே தவளம் பாலே சொல்லே. 4வதுல லேன் முடிஞ்சிருக்கு, அடுத்து 3வது சீர்லையும் லே, அடுத்து முதல் சீர்லையும் லேன் முடிஞ்சிருக்கு. இது வந்து கீழ்கதுவா இயைபு. அடுத்து பாருங்க, முற்று இயைபு. ஓர் அடியின் 4 சீர்களின் ஈற்றொலியும் ஒரே மாதிரியாக இருத்தலால் இது முற்று இயைபு எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு புயலே குழலே மயிலே இயலே. இதுல எல்லாமே கடைசி லேங்கிற இதுல முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, மோனை எதுகையில இணைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 2, அதாவது சீர்ல ஒரு அடியில சீர்லையும் 2வது சீர்லையும் கணக்கு பண்ணுவோம். இதே இது இயைபுனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இயைபு தொடை விகற்பத்தை ஓர் அடியின் 4வது சீரிலிருந்து கணக்கிட வேண்டும். அப்ப அங்க 4ல இருந்து கணக்கு பண்ணோம்னா 4க்கு பக்கத்துல 3. இங்க வந்து மோனைக்கும் எதுகைக்கும் பார்த்தீங்கன்னா இணை கணக்கு பண்ணும்போது
ஒரு அடி எடுத்தோம்னா இதை எடுத்தோம்னா அதுக்கடுத்து 2வது, அங்கே 4வது இதிலிருந்து கனெக்ட் பண்ணும்போது 4க்கு அடுத்து 3. இதே இது பொழிப்புன்னு எடுத்தோம்னா நமக்கு 1 3 கனெக்ட் பண்ணுவோம். இயைபுக்கு வந்து 4லேருந்து கனெக்ட் பண்ணும்போது 4 2. ஏன்னா பொழிப்பில் 1க்கு அடுத்து 2 விட்டுட்டு 3வது சீரை தான் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இயைபு வந்து 4லேருந்து வரும்போது 3 விட்டுட்டு 2 எடுப்போம். இதே இது ஒருவுனா 1 4 பார்த்துருக்கோம், மோனைக்கும் எதுகைக்கும். இதே இது இயைபுல 4 1 மாறி வரும். கூளைக்கு வந்து 1 2 3. இதே இது இயைபுல வந்து கூளைக்கு வந்து என்ன வரும்னா நமக்கு அந்த அடியில் கடைசி சீர்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது 4 3 2ன்னு மாறி வரும். மேற்கதுவாய்க்கு இங்கே 1 3 4, இயைபுல வந்து 4 2 1. கீழ்கதுவாய்க்கு மோனைக்கும் எதுகைக்கும் 1 2 4ன்னு வரும். இங்கே இயைபுல வந்து 4 3 1ன்னு வரும். முற்றுனா நமக்கு தெரியும் 1 2 3 4. இதே இது இயைபுல வரும்போது நம்ம கடைசி சீர்லேருந்து கனெக்ட் பண்ணுவோம் 4 3 2 1. அதாவது இப்போ மோனை எதுகை இந்த இதில் இணை பொழிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இந்த இதை எடுக்கும்போது 1 வர்ற இடத்துலலாம் இயைபுல 4ங்கிற நம்பர் வரும், 2ங்கிற இதுலலாம் 3 வரும், 3ன்னு வர்ற இடத்துலலாம் 2 வரும். பார்க்க தான் குழப்புற மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இலக்கணம் வந்து புரிஞ்சு தான் பார்க்கணும். ஆனால் சில இடத்துல மனப்பாடம் பண்ணுறது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இணை பொழிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்றுக்கு என்ன அந்த அடியில் என்னென்ன சீரு கரெக்டாக வருதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சு பார்க்கணும், ஆனால் மனப்பாடம் பண்ணுறதையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கொஸ்டின் பாருங்க, எதுகை இடம்பெறாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால வந்து இரவு இயற்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஆவண்ணா வங்கம் சங்கம், ஈனால வந்து உலகு புலவு, ஈயனால வந்து அசைவு இசைவுன்னு கொடுத்துருக்காங்க. எதுகைனா என்னது, 2வது இது வந்து ஒன்று போல இருக்கணும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, எதுகை இடம்பெறாத இணைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது எழுத்து வந்து ஒன்று போல இருக்கக்கூடாது. அப்போ ஆனாதான் கரெக்டு, இரவு இயற்கை. அடுத்து பாருங்க, சுற்றத்தார் சுற்ற பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன். இக்குறளில் இணை மோனையாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இணை மோனைனா நமக்கு என்னன்னு தெரியும், 1வது அதாவது இந்த அடியில் 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் எழுத்து ஒன்று போல இருக்கும். அப்போ 1வதுலேயும் 2வதுலேயும் எழுத்து ஒன்று போல இருக்கிறது எது எடுத்து எழுதுவோம், சுற்றத்தார் சுற்ற. அடுத்து பாருங்க, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இக்குறளில் சீரெதுகை வந்துள்ளது, சீர் இயைபு வந்துள்ளது, 2வது அடியில் மட்டும் சீர் எதுகை வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடியை எடுத்துக்கிடுவோம். அதுல பாருங்க, எனைத்தானும் இதுல நை இருக்கு. அதே இதுல அந்த அடியில 4வது சீர்லையும் அனைத்தானும்னு இருக்கு. இப்போ இது வந்து சீர் எதுகையில் வரும். அடுத்து எனைத்தானும், கடைசி அனைத்தானும் சீர் இயைபு. அப்போ இந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2மே சரி. அடுத்து 3வது பாருங்க, 2வது அடியில் மட்டும் சீர் எதுகை வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது அடியில் வந்து சீர் எதுகை எல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு சரியான பதில் வந்து சீர் எதுகையும் இருக்கு, சீர் இயைபும் இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல வந்து ஏல தான் அந்த இது இருக்கு. அப்ப சரியான ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பட்டியல் 1ஐ பட்டியல் 2இல் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூளைக்கு நேராக 1, 3, 4 சீர்களில் வரும்னு கொடுத்துருக்காங்க. மேற்கதுவாய் வந்து 1, 2, 3, 4 சீர்களில் வரும்னு சொல்லியிருக்காங்க.
கீழ்கதுவாய்க்கு நேராக 1, 2, 3 சீர்களில் வரும்னு சொல்லியிருக்காங்க. முற்றுக்கு நேராக 1, 2, 4 சீர்களில் வரும்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏல வந்து 3, 1, 4, 2ன்னு இருக்கு. பியில் வந்து 1, 2, 3, 4ன்னு இருக்கு. சியில் வந்து 1, 3, 4, 2. டியில் வந்து 3, 2, 4, 1. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இணைன்னா 1, 2ன்னு வரும். பொழிப்பு 1, 3. ஒருவு வந்து 1, 4. கூளை வந்து 1, 2, 3. மேற்கதுவாய்னா 1, 3, 4. கீழ்கதுவாய்னா 1, 2, 4. முற்றுனா 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு வந்து கூளைன்னு கொடுத்துருக்காங்க. கூளைனா 1, 2, 3 வரும். அது வந்து 3வது இடத்துல இருக்குது. கூளைக்கு நேராக 1, 2, 3 வரும். அது 3வது இடத்துல இருக்குது. அடுத்து மேற்கதுவாய்னா 1, 3, 4. அது வந்து 1வது இடத்துல இருக்குது. அடுத்து கீழ்கதுவாய்னா 1, 2, 4. அது வந்து 4வது இடத்துல இருக்குது. முற்றுனா 1, 2, 3, 4. அது வந்து 2வது இடத்துல இருக்குது. அப்போ சரியான ஆப்ஷன் வந்து ஏங்கிறது தான். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்குது.